லவ்லி ஆரி எம்ப்ராய்டரி. இன்றைக்கி நம்ம ஆரி எம்ப்ராய்டரியில் ஒரு ஆரி எம்ப்ராய்டரியும் ஹேண்ட் எம்ப்ராய்டரியும் வச்சு பண்ண போகிற ஒரு 3D எஃபெக்ட் உள்ள ஒரு அழகான எம்ப்ராய்டரி ஒர்க்கை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு நம்ம ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். அதை நம்ம ஹார்ட் ஷேப்பில் வரைஞ்சிட்டு நடுவில் சென்டரில் ஒரு ரவுண்டு மாதிரி போட்டுக்கிட்டு பாருங்கள். இப்போ அந்த வெளிப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த ரவுண்டுக்கு வெளியே ஹார்ட்டுக்கு உள்ள இந்த பகுதிகளெல்லாம் நம்ம ஃபில்லிங் ஸ்டிச், மேட் ஃபில்லிங் ஸ்டிச்னு ஃபுல்லாக படித்தோம் இல்லையா, அதை வச்சு நம்ம அதில் மாங்காய், லீஃப் இந்த மாதிரிலாம் போட்டோம். இப்போ இதில் இந்த ஹார்ட்டுக்குள்ளே அந்த ரவுண்டை மட்டும் விட்டுட்டு மிச்ச இடம் பூரா நம்ம ஃபில் பண்ணி போட போகிறோம். அதாவது ஆரியில் செயின் ஸ்டிச்சு ஜர்கட் த்ரெட்டு வச்சு தான் போடுறோம். ஜர்கட் த்ரெட் வச்சு நம்ம போடும்போது அந்த லைன் பார்த்திங்கன்னா நல்ல பக்கத்தில் வரணும். நல்ல பக்கத்தில் வந்து ஒன்று போல் நெட்டுக்க அப்படியே நம்ம போட்டுக்கிட்டே வரணும். அதாவது கீழேருந்து மேலே போகணும். அப்புறம் அந்த சைடுக்கு பழையபடி மேலேருந்து கீழே வரணும். இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணி போடுறோம். பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பக்கம் ஃபுல்லாக அதை நம்ம போட்டு முடிச்சிட்டோம். பார்த்தா அந்த ஜருக நூல் மட்டுமே ஏதோ ஒரு நெல் குவியல் ஏதோ அழகாக பார்க்குறக்கு ரொம்ப அழகாக தெரிகிற மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், இதே மாதிரி நம்ம அடுத்த பக்கமும் கிட்டத்தட்ட ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். பார்க்கும்போது அந்த ஹார்ட் மட்டும் நல்லா தூக்காலாக நல்ல எடுப்பாக தெரிகிற மாதிரி இருக்குது. 3D எஃபெக்டோட நமக்கு கிட்டத்தட்ட நல்லா தெரியுது. அப்புறம் இப்போ இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நடுவில் நம்ம ஒரு நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரி நூல் வச்சுக்கிட்டு அதை வச்சு நம்ம 3 நூல் எடுத்துக்கிடணும். எடுத்துக்கிட்டு 3 3 6 நூல் வரும். இந்த பாருங்கள், இது ஃப்ரெஞ்ச் நாட்டு நம்ம நார்மலாக ஏற்கனவே படிச்சிருக்கோம். இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டு அதை வச்சு நம்ம 2 சுற்று மட்டும் சுற்றிட்டு அந்த ஹார்ட்டுக்குள்ளே நம்ம குத்தி எடுக்கணும். இப்படி எடுக்கும்போது ஃபுல்லாக ஃபில் பண்ணி வந்த பிறகு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். ஒவ்வொரு அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டுமே ரோஸு பெட்டல்ஸ் மாதிரி பார்க்குறதுக்கு தெரியும். அப்போ அது தூக்கலாக நல்லா நடுவில் காட்டும். இப்போ இதை நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடித்த பிறகு பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். நல்லா இப்போ நம்ம இதை இந்த ஷேப் மாதிரி போடலாம், இல்லை வேறு மேங்கோ மாதிரி போட்டு நடுவில் ஒரு சென்டரில் ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டு அதுக்குள்ளே இந்த இதை ஃபில் பண்ணலாம். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடித்த பிறகு இப்போ அந்த கோல்டனுக்கு அடுத்து ஒரு மெரூன் கலரில் நம்ம பார்டர் மாதிரி செயின் ஸ்டிச் தான் இப்போ போட்டிருக்கோம். இதில் பாருங்கள், செயின் ஸ்டிச்சு மெரூன் கலர் நூலில் நீங்கள் ஆரியிலையும் ஆரி ஊசி வச்சும் போடலாம், ஹேண்ட் எம்ப்ராய்டரி நார்மல் தையல் ஊசி வச்சும் போடலாம். அது மட்டும் போட்டு இப்போ அந்த காட்டினது மாதிரி வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு கூட கொஞ்சம் அழகூட்டுற மாதிரி நம்ம வேணும்னு நினச்சோம்னா அதை சுற்றி அந்த ஃப்ரெஞ்சு நாட்டையே கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம போட்டோம்னா சுற்றி பார்த்திங்கன்னா அந்த ஏதோ ஃப்ளவரில் தூக்கிக்கிட்டு மகரந்த இது இருக்கிற மாதிரி தூக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி அழகாக பார்க்குறக்கு நல்லா தெரியுது. இப்போ பாருங்கள், இதை நம்ம போட்டு முடிச்சிட்டோம். முடித்த பிறகு பார்த்தா அவ்வளோ ஒரு அழகு. நடுவில் 3D எஃபெக்டோடு இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா அந்த ஜருகை பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் இது நீங்கள் என்ன துணி இருக்கோ அதுக்கு தகுந்தபடி அந்த கலர்ஸை நீங்கள் மாற்றிக்கிடணும். இப்போ நான் ஒயிட் துணிங்கிறனால பார்க்கும்போது ஜருகையை போடும்போது